நாகை வெளிப்பாளையம் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கோடை வெப்பத்தில் செல்லும் பொதுமக்கள் பயனடையும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து உழைக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு நுங்கு, தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நீர்மோர் வழங்கினார். தொடர்ந்து வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு திமுகவினர் பழச்சாறு உள்ளிட்டவைகளை வழங்கினர். ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா போட முடியும். தொழிலாளர்களுக்கு ஒரு தினத்தை ஏற்படுத்தி பெருமை சேர்ந்த பொதுவுடைமை சித்தாந்தவாதி மாவே சிங்காரவேலர் புகழை இன்று நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தருணம். அதைவிட தொழிலாளர்களின் உழைப்பை அவர்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவது எல்லோரும் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இந்த தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பை வழங்கி பெருமைப்படுத்தியவர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளில் தலைவர் நம்முடைய முதலமைச்சர்கள் ஆணையேற்று இந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்கி இருக்கிறது. இதேபோல் நாகூர் அடுத்த பனங்குடியில் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் சிபிசிஎல் எதிரில் தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர் தினத்தையொட்டி நீர்மோர் வழங்கப்பட்டது. நிகழ்வில் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நகர்மன்ற உறுப்பினர்கள், திருமருகல் ஒன்றிய வட்டார ஆத்மா குழு தலைவர் செங்குட்டுவன், பனங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ஜமுனா செந்தில்குமார், மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் சந்தோஷ் உள்ளிட்ட கழக தோழர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகையில் தொழிலாளர் தினமான உழைக்கும் மக்களை கௌரவிக்கும் வகையில் நீர்மோர் வழங்கி உற்சாகப்படுத்திய திமுகவினரின் செயல் மக்கள் மத்தியில் அங்கு நன்மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.